தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக பாஜக கிட்ட குரல் கொடுக்க வக்கீலாத பழனிசாமி என்னை பார்த்து கேட்டிருக்கிறார். நான் காரில் போகும்போது கிரிக்கெட் பார்த்தது தப்பான். பழனிசாமி அவர்களை காரில் போகும்போது கர்ச்சி வச்சுக்கிட்டு முகத்தை மூடிக்கிட்டு போனீங்களே, அதுதான் கேவலம். இன்னொன்று சொல்லியிருக்கிறார், ஒரு முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறார். முதலமைச்சர் கிரிக்கெட் பார்க்கறது தப்பு இல்லை. முதலமைச்சராக இருந்துட்டு தூத்துக்குடியில் 13 அப்பாவையில் சுட்டுக்கூட டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு வெக்கம் இல்லாமல் சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்களே, அதுதான் மாபெரும் தப்பு, மிகப்பெரிய கேவலம். பழனிசாமியை அவருடைய ஓனர் மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கணும். நேற்று இரவு 8 மணிக்கு பிரதமர் அவர்கள் தொலைக்காட்சியில் பேசியிருக்கிறார். அதை பிரதமர் மோடியின் உரை என்று சொல்வதை விட பாஜக தலைவர் மோடி அவர்கள் அரசியல் உரை என்று தான் சொல்லணும். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது தேசிய கொடியின் பின்னணியில் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்கட்சிகளை திட்டி அவர் பேசியிருக்கிறார். தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேச வேண்டியதெல்லாம் அரசு சார்பான உரைகளை பேசியிருக்கிறார். இது ஒரு அப்பட்டமான விதிமீறல். டீலிமிட்டேஷன் விவகாரத்தில், சட்ட விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக தோல்வி அடைஞ்ச பதட்டத்தில் அவர் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறார். தேர்தலுக்கு நடுவில் இந்த கருப்பு சட்டத்தை கொண்டு வந்தால் நாம் அசால்ட்டாக விட்டுருவோம்னு நினைச்சார். ஆனால் அப்படியே உல்டாவாக நடந்துருச்சு. தென் மாநில மக்கள் கொதித்து போயிருந்தாங்க. அவர் கூட்டணிக்கு படுதோல்வி உறுதியாகியிருக்கு. அதனால் டேமேஜ் கண்ட்ரோல் செய்ய இப்போ என்ன முயற்சி பண்ணுறார்? மகளிர் இடஒதுக்கீட்டை எதிர்கட்சிகள் தடுக்கிறாங்கன்னு சொல்லி அப்படிப்பட்ட அபாண்டத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். இதுவும் வேலைக்கு ஆகலை. தேர்தல் நேரத்தில் அவர் நம்ம மேலே ஏவ நினைச்ச அஸ்திரம் இப்போ பூமாரம் வாங்கி அவருக்கே வினையாயிடுச்சு, முதலுக்கே மோசமாயிடுச்சு. மோடி அவர்களே, இட்ஸ் எ டூ லேட். ஏப்ரல் 17ஆம் தேதியோட என்டிஓ கூட்டணியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போகுது. பாஜக கூட்டணிக்கு மெஜாரிட்டி இருக்கிற நாடாளுமன்றத்திலேயே என்டிஏ கூட்டணியை நிலைகுலியும் வச்சிருக்கிறோம். அப்போ பாஜகவுக்கு அட்ரஸே இல்லாத தமிழ்நாட்டில் என்ன நிலைமை ஆகணும் மட்டும் கொஞ்சம் எண்ணி பாருங்க. தமிழ்நாடு முழுக்க மக்களை பார்த்து சந்திச்சுட்டு தான் நான் தெளிவாக சொல்கிறேன். திராவிட மாடல் அரசினுடைய திட்டங்கள் எல்லா ஊர்லேயும் இன்றைக்கு செம்ம ரீச் ஆகிருக்கு. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் அங்கே பயனாளிகள் இருக்காங்க. நான் பெருமையோடு சொல்கிறேன், இந்த அரசு குழந்தைகள் முதல் முதியவர்கள் வர அனைவருக்குமான நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி இதை சொல்கிறேன் என்பதற்கு சில முக்கியமான திட்டங்களை சொல்கிறேன். ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அரசில் பாதுகாப்பான பிரசவம், மகப்பேறு நிதி உதவி திட்டம், ஊட்டச்சத்து பெட்டகம் இதெல்லாம் வழங்குகிறோம். 6 வயசில் இருந்து ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம், பள்ளிக்கு வந்ததும் காலை உணவு திட்டம், அதையும் இனி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போகிறோம். பெற்றோர் இழந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய ஆதரவு கரம் இருக்குன்னு சொல்லி உதவித்தொகை, படிக்க வைக்க அன்பு கரங்கள் திட்டம், அதே போல் தரமான பள்ளி கல்விக்காக எல்லா அரசு பள்ளிகள்லையும் ஸ்மார்ட் வகுப்பறைகள், எல்லா மாவட்டங்களையும் உண்டு உறவிட வசதிகள் கொண்ட அரசு மாதிரி பள்ளிகள், தகைசால் பள்ளிகள், பள்ளியுடைய உட்கட்டமைப்பை வலுப்படுத்த பேராசிரியர் அன்பழகனார் பள்ளி மேம்பாட்டு திட்டம், அரசு பள்ளி குழந்தைகளை வெளிநாட்டுக்கு சுற்றுலா அழைச்சிட்டு போகிறோம். இப்படி இவங்க பள்ளி கல்வியை முடித்ததும் நான் முதல்ல கல்லூரி கனவு, உயர்வுக்கு படி இந்த திட்டங்கள் மூலமாக கல்விக்கு வழிகாட்டுறோம். அது மட்டுமா, கல்லூரியில் படிக்க புதுமை பெண், தமிழ் புது திட்டங்களில் மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகை. அடுத்து அமையவிருக்கக்கூடிய ஆட்சியில் அதையும் உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்த போகிறோம். கல்லூரியில் படிக்கும் போதே நான் முதல்ல திறன் பயிற்சி தரோம். அதோட கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு 10 லட்சம் லேப்டாப் கணிகளை வழங்கி
உலகம் உங்கள் கையில் திட்டம். உறுதியாக சொல்கிறேன், அடுத்த 5 வருஷத்தில் மேலும் 35 லட்சம் பேருக்கு அந்த லேப்டாப்களை வழங்க போகிறோம். உயர் படிப்புகளை படிக்க வெளிநாடுகளுக்கு போகணும்னு ஆசைப்பட்டால் எல்லா செலவையும் அம்பேத்கர் அயலக கல்வி திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம், தொழில் தொடங்கணுமா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு இருக்குது. சொந்தமாக நிறுவனங்களை வச்சிருக்கீங்களா? போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகணுமா? முதல்வர் படைப்பகங்கள் இருக்குது. ஆதிதிராவிட மக்களுக்கு அம்பேத்கர் தொழில் முன்னோடி உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்கள். விளையாட்டுத் துறையில் ஆர்வமா? 141 தொகுதிகளில் மினி ஸ்டேடியம். விரைவில் எல்லா தொகுதியிலும் வரப்போகுது. எல்லா மண்டலத்திலையும் ஒலிம்பிக் அகாடமிகள் அமைச்சிக்கிட்டு இருக்கிறோம். சென்னையில் பிரம்மாண்ட விளையாட்டு நகரம் வரப்போகுது. தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கம் வென்றா அரசு வேலை தரப்போகிறோம். இவ்வளவும் இளைஞர்களுக்காக செய்யப்படுது. அதே போல் உடல் நலனுக்காக மக்களை தேடி மருத்துவம் திட்டம். வீடு தேடி வந்து சிகிச்சை அளிக்கிறாங்க. பெண்களுக்கு கட்டணமெல்லாம் விடியல் பெருந்து திட்டம். மாவட்டந்தோறும் தோழி விடுதிகள். அரசு பணிகளில் பெண்களுக்கு 40 விழுக்காடு இடஒதுக்கீடு. மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை. அதுவும் நம்ம ஆட்சிக்கு வந்தோன்னா எவ்வளோ உயரப்போகுது? 2000 உயரப்போகுது. இப்படி பல பெண்களுக்காக பல திட்டங்கள். வீடற்ற ஏழையா கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் கட்டித்தரப்படுது. அடுத்த 5 வருஷத்தில் 10 லட்சம் வீடுகளை கட்டித்தர போகிறோம். 23 லட்சம் பேருக்கு கடந்த 5 வருஷத்தில் வீட்டுமனை பட்டா வழங்கியிருக்கிறோம். அரசு சேவைகள் மக்களை தேடி செல்ல மக்களுடன் முதல்வர், உங்களுடன் ஸ்டாலின். 4000 கோயில்களுக்கு குடமுழுக்குகள். மாற்றுத்திறனாளிகளா இந்தியாவிலேயே முதல் முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் இடஒதுக்கீடு. விடுதிகள், சேவை மையங்கள், வயசானவங்களா தாய் மாணவ திட்டத்தில் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வருது. முதியவர்களை பார்த்துக்க அன்பு சோலை இல்லங்களை திறந்திருக்கிறோம். ஓய்வூதிய தொகையை 2000 ரூபாய் உயர்த்தி வழங்க போகிறோம். இப்படி நான் செயல்படுத்தி வர திட்டங்களை எல்லாம் பெருமையாக சொல்லி உங்கள் கிட்ட நான் வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். மறுபக்கம் பாருங்க, 4 ஆண்டு ஆட்சி செஞ்ச பழனிசாமி அவர்களால் இப்படி ஒரே ஒரு திட்டத்தை சொல்ல முடியுமா? இப்படிப்பட்ட அவல ஆட்சியையும் திராவிட மாடல் 5 ஆண்டுகள் ஆட்சியையும் நீங்களே தயவு செஞ்சு ஒப்பிட்டு பார்க்கணும். அடுத்து நம்ம சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை. அந்த அறிக்கையை பார்ப்போமா? நீ படிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன். இதுதான் தேர்தல் அறிக்கை. முதல் தலைப்பாக என்ன வந்திருக்கு? இல்லத்தரசி திட்டம். இந்த அறிவிப்பு ஒன்று பார்த்துட்டு நம்ம எதிரிகள்லாம் கதறிட்டு இருக்காங்க. இப்போ இல்லத்தரசி திட்டத்தில் கூப்பன் தர போகிறோம். கூப்பன் எவ்வளவு? கூப்பன் எவ்வளவு? இந்த கூப்பனை வச்சு என்னென்ன வாங்கலாம்? வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், இப்படி எந்த பொருளையும் வாங்கிக்கலாம். அரசினுடைய அனைத்து உதவித்தொகைகளும் சுமார் 2 மடங்கு உயர்ந்திருக்கு. பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ஓசூர் போன்ற நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்க 1000 குழந்தைகள் காப்பகங்களை உருவாக்க போகிறோம். தமிழ்நாடு ஏஐ மிஷன் 2.0 செயல்படுத்தப்படும். கிருஷ்ணகிரியில் வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். கிருஷ்ணகிரி மாம்பழத்துக்கு பிராண்டிங் செய்து சந்தைப்படுத்தப்படும். நான் முதல் திட்டத்தில் ஓசூர் பகுதி இளைஞர்கள் 1 லட்சம் பேருக்கு மின் வாகனம், மின் சாதன உற்பத்தி சார்ந்த திறன் பயிற்சிகள் வழங்கப்படும். இப்படிப்பட்ட வளர்ச்சிக்கான சாதனை ஆட்சி தொடர நம்ம கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நாம் போராடுறது ஏதோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக மட்டும் இல்லை, அல்லது ஒரு கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல. பெருமையோடு சொல்கிறேன், உறுதியோடு சொல்கிறேன், நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த வெற்றிக்காக நாம் போராடுகிறோம். நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றியை கொடுத்தீங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியும் நம்ம எம்பிக்கள் அப்படின்னு கேட்டாங்க. நாட்டு கேஸ் கேட்டாங்க. நிரூபிச்சு காமிச்சிட்டு மாநிலத்துக்கு 40 வச்சு என்ன பண்ணோம்?
அப்படி ஒரு அதனால தான் சட்டமன்ற தேர்தலையும் அப்படி ஒரு முழு வெற்றிக்கான நீங்கள் நான் சாதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த வெற்றி தேடித்தரக்கூடிய அளவுக்கு நீங்கள் தர வேண்டும். அந்த வெற்றிக்காகத்தான் நான் என்னுடைய சக்திக்கு மீறி பிரச்சாரம் பண்ணுறேன். 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டை சுற்றி சுற்றி வர்ற ஆபத்துக்களிலிருந்து பாதுகாக்க முடியும். பாஜக உள்ளே வந்துடும் என்று சொல்கிறது ஏதோ பேச்சுக்கு சொல்கிறதில்ல. திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தவிர்த்து வேறு யாருக்கு வாக்களித்தாலும் அது நேரடியாக பாஜகவுக்கு போடுகிற வாக்கு தான். தப்பி தவறி அவங்க வந்தால் நான் இவ்வளவு நேரம் தொண்டை வலிக்க பட்டியல் போட்டு சாதனை திட்டங்கள் எல்லாம் சொன்னேங்க, அதெல்லாம் நிறுத்திடுவாங்க. தமிழ்நாடு முழுக்க மதக்கலவரம் பண்ணுறது மட்டும்தான் காலங்காலமாக அவங்களுடைய ஒரே அஜெண்டாவாக இருக்குது. தஞ்சாவூர்லேயும் மதுரையிலையும் அதை ஆரம்பிச்சுட்டாங்க. கண்கூடாக பார்த்தோம். இப்படிப்பட்டவங்ககிட்ட அந்த ஆட்சி போனால் என்ன நடக்கும்னு நாம் கற்பனை பண்ணியெல்லாம் பார்க்க முடியாத அவசியமே இல்லை. உத்தரப்பிரதேசம், பீகார், மணிப்பூர் என கண்ணு முன்னாலேயே நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது. நேரடியாகவும் சரி, மாநில கட்சிகள் மூலமாகவும் சரி, மறைமுகமாகவும் சரி, பாஜக உள்ளே புகுந்து உருப்பட்ட ஒரு மாநிலம் கூட இந்தியாவில் கிடையாது. சங்கிப்பட உள்ள நுழைஞ்சால சர்வநாசம்தான். அப்படி ஒரு கட்சியின் கூட்டணிக்கு தமிழ்நாட்டின் நலன் மேலே அக்கறை உள்ளவங்களோட ஒரு வாக்கு கூட விடக்கூடாது. திமுக அரசு இருக்கிற காரணத்தால் தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படுகிறது. திமுக அரசு இருப்பதால் மட்டுமே தமிழ்நாடு காப்பாற்றப்படுகிறது. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிக்குள்ளே எத்தனையோ கருத்து வேறுபாடுகள், கொள்கை வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த கட்சியையும் மக்களை பிரித்து வன்முறை தூண்டிவிட்டு அதில் குளிர் காய மாட்டாங்க. ஆனால் பாஜக அப்படி இல்லை. பாஜக என்பது ஒரு அழிவு சக்தி. அதை உள்ளே விட்டால் நம்ம மாநிலமும் இருக்காது, மாநில கட்சிகளும் இருக்காது. என்டிஏ என்பது தமிழ்நாட்டை மதத்தாலே துண்டாடும், இந்தியை திணிக்கும். தொகுதி மறுவரையால் தமிழ்நாட்டு மக்களை அதிகாரமற்ற அகதிகளாக ஆக்குவார்கள். ஜம்மு காஷ்மீர் போல, புதுச்சேரி போல யூனியன் பிரதேசமாக்கி அராஜகம் செய்யும். அதனால தான் சொல்கிறேன், தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ எனும் இந்த ஜனநாயக போரில் தனிப்பட்ட அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க மேடையில் இருக்கக்கூடிய வேட்பாளர் அத்தனை பேருக்கும் அவர்களுக்கு உரிய நம்ம சின்னங்களில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தான் ஆதரிக்கணும். நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடங்கிட, தமிழ்நாடாக என்றும் இருக்க ஆதரிப்பேர் முற்போக்கு கூட்டணியை. தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். நன்றி, வணக்கம்.